ஐயா, அன்புமணியை மோசடி பேர்வழின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி அவரை அழைத்து பாமக தலைவர் என்று அவர் கூறியிருக்காங்க. இத நீங்க எப்படி பாக்குறீங்க? எடப்பாடிக்கு என்ன சொல்றீங்க? அதாவது இவன் போயிருப்பான், இவன் போய் அங்க மறுபடியும் ஒரு பொய்யை சொல்லி அன்புமணி குழுவுல ஒரு குழு எடுத்து விட்டுருப்பான். விட்டு இத்தனை சீட்டு பேசி இது பண்ணிருன்னு சொல்லியிருப்பான். இத அந்த கட்சியில இருக்கிறவங்க யாரும் அங்கீகாரம் பண்ணல. இது வரைக்கும் அங்கீகாரம் பண்ணாதான் எனக்கு தெரியல. பண்ணிருக்காங்க, அங்கீகாரம் பண்ணிருக்காங்க. அங்கீகாரம் பண்ணி தானே தேர்தல் கூட்டணி போட்டிருக்காங்க, ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க. ஐயா, இவரே சொல்றீங்க. கைலாபுரம் தோட்டத்துல இருந்து கையில வரும்னு சொல்லிட்டு திமுக எதிர்பார்க்கிறதா சொல்றாங்க. ஐயா, 2 நாள் போறங்க. அடிக்கடி சொல்ற மாதிரி போக தெரியும், 2 நாள்ல தெரியும். மாநில கட்சியா தேசிய கட்சிங்களா? கூட்டணி மாநில கட்சியா தேசிய கட்சியா? ஐயா சூசகமா சொல்லாங்க. அது தேசியமாவும் இருக்கலாம், திராவிடமாவும் இருக்கலாம், தமிழகமாவும் இருக்கலாம். ஐயா, இந்த பேட்டி மூலமா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க என்ன சொல்றீங்க? பாமக கூட்டணியை அமைப்புன்றாரு. நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை, இப்பொழுது விருப்பமும் இல்லை. 2 நாள் நாங்கள் தலைவரெல்லாம் பேசிய பிறகு ஒரு முடிவுக்கு வருவோம். ஆக இப்போ யாரை பற்றியும் எதுவும் சொல்வதற்கு நாம் தயாராக இல்லை, எந்த விமர்சனமும் செய்ய தயாராகவும் இல்லை. 2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவாரை எதிர்பார்க்கலாம். 2 நாட்களுக்குள் எடப்பாடியார் பேசுவாரை எதிர்பார்க்கலாம். எதுக்கு மேல நீங்க கேள்விக்காக வேண்டாம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.